குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 29, 2025 புதன்கிழமை. ஓகேங்களா, இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காத பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி சார்பில் தொடங்கப்பட்டுள்ள டெஸ்ட் பேட்ச், அதாவது சைக்காலஜி மேக்ஸ்க்காகவே ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடும். டார்கெட் 20 இந்த டெஸ்ட் பேட்ச் தொடங்கி வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கு. இதில் இருக்க கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அக்டோபர் 21 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது ஊதிய குழுவை வந்து பார்த்தீங்கன்னா அமைத்து அதன் பணி வரைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கீங்களா. 8வது ஊதிய குழு சமர்ப்பிக்கும் ஊதிய உயர்வு தொடர்பான பரிந்துரைகள் வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஊதிய குழு பரிந்துரைகள் மூலம் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 69 லட்சம் ஓய்வூதியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறுவாங்க. ஓகேங்களா, உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள 8வது ஊதிய குழுவில் பெங்களூரு IIM பேராசிரியரான புலாக் கோஷ் பகுதி நேர உறுப்பினர்களாகவும் மத்திய பெட்ரோலியத்துறை செயலரான பங்கஜ் ஜெயின் வந்து உறுப்பினர் செயலராகவும் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஊதிய குழு அமைக்கப்பட்ட 18 மாதங்கள் தன்னுடைய முழு பரிந்துரை வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும். ஓகேங்களா, இந்த ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் வந்து தற்போது இந்திய பிரஸ் கவுன்சிலுடைய தலைவராக இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச எல்லை நிர்ணய ஆணையம் மற்றும் உத்தரகாண்ட் மாநில பொது சிவில் சட்டம் வரைவை தயாரித்த நிபுணர் குழு உள்ளிட்ட குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை பணியாற்றி இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சென்னையில் வரும் வெள்ளிக்கிழமை அக்டோபர் 31ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது. விருப்பமுள்ள மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி ஆலந்தூர் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அடுத்தது தேசிய அறிவியல் விருதுகள் நம்ம நேற்றே பார்த்தோம். அதில் வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்களை பற்றி பட்டியல் கொடுத்துருக்காங்க. தேசிய அறிவியல் விருது அறிவிக்கப்பட்டுள்ள சென்னை IIT பேசுகிறவர்கள் 3 வந்து பார்த்தீங்கன்னா IIT இயக்குனரான வி காமகோடி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. 13 அறிவியல் தொடர்பான துறைகளில் சிறந்த பங்களிப்பு மிக உயர்ந்த அங்கீகாரமான 4 வகையான ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புஷ்கார் என்கின்ற தேசிய அறிவியல் விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குகிறது. ஓகேங்களா, அந்த அடிப்படையில் சென்னை IIT பேராசிரியர் வந்து பிரதீப், அது மட்டும் இல்லாமல் மோகன சங்கர சிவப்பிரகாசம், அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா பிரேம் அகர்வால் ஆகிய 3 பேருக்கு தேசிய அறிவியல் விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சென்னை IITனுடைய ரசாயனத்துறை பேராசிரியர் பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான் ஸ்ரீ விருது வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா மூலக்கூறு தொகுப்பு ஆராய்ச்சிகளில் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டவர் என்பதும் குறைந்த செலவில் நிலையான நீர் சுத்திகரிப்பு அமைப்பதற்கான வழிவகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவிச்சிருக்காங்க. சென்னை IITயில் உலக சுகாதார தொழில்நுட்ப புத்தாக்க மையம் தலைவரும் மின் பொறியியல் துறை பேராசிரியருமான மோகன சங்கர் சிவபிரகாசம் மற்றும் கணினி அறிவியல் மற்றும் பேராசிரியர் துறை பேராசிரியரான ஸ்வேதா பிரேம் அகர்வால் ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான் யுவ சாந்தி ஸ்ரூப் பட்நாயக் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் சுகாதார தொழில்நுட்பங்கள், குறைந்த செலவிலான மருத்துவ சாதனங்கள், மனித மூளையில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜிங், அதாவது 3D தெளிவுறு திறன்படம் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழில்நுட்ப உருவாக்கம், சிறந்த ஆராய்ச்சி மையங்களை நிறுவியது உள்ளிட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் சங்கர் சிவபிரகாசம் வந்து கௌரவிக்கப்படுறாரு. பேராசிரியர் ஸ்வேதா பிரேம் அகர்வால் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோகிராஃபி துறையில் தனது முன்னோடி ஆராய்ச்சி பங்களிப்புக்காக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர்களை தவிர விருது பெற்றவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த உயிரியல் விஞ்ஞானி K தங்கராஜு, ஓகேங்களா, உயிரியல் அறிவியலுக்கான நீண்டகால பங்களிப்புக்காக விஞ்ஞான் ஸ்ரீ விருதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வாகியுள்ளார். இவர் அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு கவுன்சில் பல்வேறு பிரிவுகளிலும் ஹைதராபாத் DNA ரேகை மற்றும் ஆய்ந்தறிதல் மையத்தினுடைய பொறுப்பேற்றிருக்கிறார். ஓகேங்களா, இவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருது கொடுத்தாங்க. இவங்களாம் முக்கியமானவங்க, தமிழகத்தை சேர்ந்தவன்றாங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய SJ-100 அப்படின்ற பயணிகள் விமானத்தை தயாரிக்க மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய SJ-100 பயணிகள் விமானம் என்பது இரட்டை எஞ்சினுடன் குறுகிய உடலமைப்பை கொண்ட விமானமாகும். இதேபோல் 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் தயாரிக்கப்பட்டு 16க்கும் மேற்பட்ட விமான நிறுவனங்கள் வந்து இயக்கப்படுது. இந்த நிலையில் இந்தியாவின் SJ-100 பயணிகள் விமானம் தயாரிக்க, அதாவது ரஷ்ய அரசின் கீழ் செயல்பட்டு வருமான யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனமும் இந்தியாவினுடைய ஏரோநாட்டிக்கல் நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா, முதல் முறையாக பயணிகள் விமானம் முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. இதுதான் முதல் முறை. ஓகேங்களா, அடுத்தது ரஃபேல் போர் விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பறக்க இருக்கிறாங்க. இதில் பிரான்ஸினுடைய
டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ரஃபேல் போர் விமானம். ரஃபேல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம், ரஷ்யாவிலேருந்து வாங்கலை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது S-400 அப்படின்ற வான் பாதுகாப்பு அமைப்பு தான் நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. இந்திய விமானப்படையில் கடந்த 2020 செப்டம்பர் முதல் முறைப்படியாக இணைக்கப்பட்டது. தற்போது 36 விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டில் இல்லைங்க. மேலும் 114 விமானங்களை வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் செய்ய விமானப்படை வந்து தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா முன்மொழியப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையில் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலில் பயன்படுத்துவதற்காக 26 ரஃபேல் போர் விமானங்களையும் வந்து 64,000 கோடிக்கு கொள்முதல் செய்யும் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது, தில்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசு பிரச்சனை குறைக்க செயற்கை மழையை பொழிய செய்வதற்கான சோதனை முயற்சி வந்து பார்த்திங்கன்னா 53 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரசாயனத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய் மேகங்கள் மேலே தூவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா மழையை பொழியும். ஓகேங்களா. அடுத்தது ChatGPT கோர்ஸ் தான், இது நமக்கு தேவையில்லை. பட் வந்து ChatGPT அப்படின்றது வந்துன்னா ஓப்பன் ஏஐ அப்படின்ற நிறுவனத்துடைய தான் இந்த ChatGPT. ஓகேங்களா. இது முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கூகுளோடது கிடையாது, இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தில் கிரேட் நிக்கோபார் தீவு உள்ளது. இந்த தீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 72,000 கோடி மதிப்பீட்டில் மிகப்பெரிய உட்கட்டமைப்பு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு செயல்படுத்திருக்காங்க. ஓகேங்களா. இதற்காக அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டியது இருக்குது. இதற்காக பயன்படுத்தப்படும் நிலத்தில் நிக்கோபாரில் ஷோம்பென்ஸ், அதாவது கோபாரிஸ் ஷோம்பென்ஸ் அப்படிய பழங்குடியின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எங்கே வாழ்கிறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது, செர்பியாவில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுடைய சுஜித் கல்கல் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா. போட்டியில் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரே தங்கப்பதக்கம் இதுதான் அந்த போட்டியில். ஓகேங்களா. அடுத்து, இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற கால்நடை சந்தை கண்காட்சி ராஜஸ்தானில் புஷ்கரில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை கண்காட்சி நடைபெறுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு குதிரையும் ரூபாய் 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வந்து பார்த்திங்கன்னா எருமையும் வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. இது சும்மா ஒரு கண்காட்சி தான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டப்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டப்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட டெஸ்ட் பேஜில் என்னென்ன அப்படி விருப்பப்படிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.